சொல்லுங்க ஐயா. காட்டுப்புறாமோயல் செல்வக்கண்ணு. நாங்கள் வந்து நான் சிஎம்பியில் இருக்கேன். இங்கே வந்து மழை பெஞ்சால் தான் விவசாயம் விளையும். எல்லா செலவும் பண்ணிடுவோம், மழை இருக்காது, விவசாயம் பண்ணிட்டுப்போம். அதனால் நாங்கள் தண்ணிக்கு ரொம்ப சிரமப்பட்டு பக்கத்தில் சிஎம்பி தண்ணி வருது. அதை வந்து வாரியிலேருந்து அந்த காஜா ஏரியிலேருந்து வெள்ளாத்துக்கு வரும். அதுலேருந்து பாலம் இருக்குது, அணைக்கட்டு இருக்குது, அதுலேருந்து நாங்கள் கொண்டு வர்றது. ஆனால் எல்லோரும் காசு கொடுத்து தான் கொண்டு வரணும். இது வந்து ஒரு வடிகால் இருக்குது எல்லாம் எங்களுக்கெல்லாம். அதெல்லாம் தூர்வாரி தண்ணி வேஸ்ட்டாக போகிற நேரத்தில் இங்கிட்டு விட்டாலும் எங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏரியெல்லாம் ஏரியில் வந்து நாங்கள் மராமத்து பண்ணி வச்சுருக்கேன். விட்டாலும் இங்கிட்டு எல்லாம் ஒவ்வொரு ஏரிக்கும் ஒவ்வொரு ஊர் நிறைஞ்சோடனே அடுத்த ஊருக்கு போகும். அது மாதிரி பண்ணி கொடுத்தாலும் எங்களுக்கு சௌரியம். அப்படி இல்லாத நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுறது? விவசாயம் பண்ணணுமே. ஒரு மூடை 1000 ரூபா விற்கிதுனாக்கா 100 மூடை பண்ணுறாங்கன்னா அதுக்கு சாப்பாட்டுக்கு வேணும். இதுக்காக என்ன பண்ணுறது? நாங்கள் பணம் வேணும்னாலும் தர்றோம், தண்ணியை விடுங்க அப்படின்ட்டு. ஒரு கிராமத்துக்கு 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் இதுமாரி விதாரப்படி கொடுத்து தண்ணி கொண்டு வர்றது. அவங்க அதை செலவு பண்ணி தான், அவங்களாம் அதை அவங்க மட்டும் எடுத்துக்கிற போகிறதில்ல. கிராமத்துக்கு செலவு பண்ணி வர்ற வாரி தூர் எல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் பண்ணி எங்களுக்கு முறை வச்சது மாதிரி ஒரு கிராமத்துக்கு 2 நாள் 3 நாள் அது மாதிரி தண்ணி விடுவாங்க. அது மாதிரி கொண்டு வரலாம். தண்ணி அது அதிகமாக இருந்தால் தான் விடுவாங்க, குறைச்சலாக இருந்தால் விட மாட்டாங்க. தண்ணி வர்றது இருந்தபடி தான் ரேட்டும். அது மாதிரி எங்களுக்கு தண்ணி விட்றாங்களா ஐயா? ஆமாம். சிறுகாச வயல் ஏரியில் மினிமம் வந்து எவ்வளோ வாங்குறாங்க அங்கே? அதுதான் சொல்கிறேன். ஒரு அமௌண்ட் ஆனால் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. ஆமாம், அமௌண்ட் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏரியிலேருந்து மற்ற ஏரிக்கு போகிறதுனா ஒரு நாளைக்கு எவ்வளோ? அங்கே கார்காமத்து ஏரியிலேருந்து பேசிக்கிடுவா. மொத்தம் எங்களுக்கு 10 நாள் விடணும், 15 நாள் விடணும்னு. அவங்க மொத்தமாக இங்கே இந்த சின்ன கிராமம். ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ சொன்னீங்கல்ல நீங்கள் எவ்வளோ வாங்குறாங்க? 50லேருந்து 1 லட்சம் கூட வாங்குவாங்க. 50லேருந்து 1 லட்சம் வரைக்கும். 50,000லேருந்து 1 லட்சம் வாங்குவாங்க. சரி. தண்ணி அதிகமாக வர்றது வந்தபடி இருக்குது. இப்போ 2 நாள் 3 நாள் 4 நாள்னா அது ஒரு நாள் கணக்கு தான். ஒரு நாளைக்கு 1 லட்சம்னு வச்சுக்கோங்க. 4 நாள்னா 4 லட்சம். 4 லட்சம். 4 லட்சம். அந்த ஏரியில் எவ்வளோ நிலம் இருக்கா அதுக்கு தகுந்தபடி தான் தண்ணி கேட்பாங்க, தண்ணி விடுவாங்க. எங்களுக்கு 4 நாள் நம்ம கொடுத்து தான் கொடுத்தா நம்ம முன்னாடி போய் பணம் தாங்க வச்சுங்க எங்களுக்கு தண்ணி விடுங்கன்னு தான் சொல்லிட்டு அப்படியே இருக்கும். இப்போ பணம் இப்போ வந்து நம்ம பணம் கொடுக்கலன்னு வச்சுங்க, அப்போ வந்து தண்ணி விட மாட்டாங்க. அவங்க தான் நம்ம போய் 10 கிராமம் போட்டியில் எங்களுக்கு முன்னாடி விடுங்க, உங்களுக்கு முன்னாடி விடுங்க, பணம் கொடுக்காம இருப்பா. ஏன்னா எல்லாம் விவசாய நேரம்ல, பாக்கி வழி இல்லை. பணம் கொடுத்தா தான் நமக்கு சிஎம்பி. ஆமாம், இங்கே வந்து மோட்டருக்கு இதெல்லாம் இல்லை. சரி சரி. இப்போ இன்னொரு தடவை கேட்குறப்ப, இப்போ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வாங்குறாங்க? ஒரு ஏரியில் நிரம்ப சிஎம்பி தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ஏரியில் நிரம்புறதுக்கு எவ்வளோ வாங்குறாங்க? அதான் சார், அந்த நிலத்துக்கு இருந்தபடி நாங்களே கேட்போம். அவங்க விட மாட்டாங்க. எங்களுக்கு வந்து 2 நாளைக்கு விடுங்க அப்படின்னா அவங்க நாங்கள் 15 நாளைக்குனாக்கா அங்கே 15 லட்சம் கொடுத்துருக்கான். சரி. அப்படின்னா அவங்க கிராமத்தில் 4 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் அங்கே கொடுத்துட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள உள்ளவங்க அவங்க செலவு எடுத்துட்டு தான் இது பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஏரிக்குள்ளே பாய்ச்சோம்னா அப்போ அந்த 15 லட்சம்ங்கிறது இங்கே லான் கணக்கில் வச்சுருவா. உங்களுக்கு 4 நாளைக்கு வேணுமா 2 லட்சம் கொடுங்க, 1 லட்சம் கொடுங்கன்னு. அது மாதிரி பிரச்சனை இல்லாமல் கணக்கு பண்ணிட்டு போயிடுவோம். அது மாதிரி நாள் கணக்கில் நம்ம நாள் கணக்கு தான். 1 லட்சம் 4 நாள் நம்ம 4 லட்சம் ரூபா. ஆமாம், முடிச்சுட்டு நம்ம நிரப்பிக்க வேண்டியது. அவ்வளோதான், நம்ம அந்த பாசனத்தை பண்ணிக்கணும். நம்ம ஆமாம், அந்த கார்கம்பம் பத்தலைன்னா திரும்ப நம்ம விலைக்கு. ஆமாம், 60 வாங்கியானு முதல்ல விலைக்கு தான், காசு இல்லாமல் கொடுக்க மாட்டேன். அந்த காசு கொடுக்குறதுக்கும் போட்டா ஓட்டி வந்துடுறேன். சரி. இதை வந்து அங்கே ஊர் பிரசிடென்ட்டு அங்கே இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. ஆமாம். அப்போ அமைச்சர்லாம் இருக்கு, இது எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க. இப்போ இவங்க அப்புறம் பொதுப்பணித்துறை ஏஇ எல்லாம் வராங்க. இப்போ அவங்களுக்குலாம் நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இதை வந்து செஞ்சான ஒரு வழி கிடையாது. அது அங்கேருந்து அவங்க வர்ற 10 பேர்னா அன்றைக்கி செலவே ஒரு தொகை ஆகும்ல. அன்னைக்கு ஒரு செலவு வர்றாங்க போகிறாங்க. அவங்க இப்போ நீங்கள் வண்டியில் வந்தாலும் கூட நாங்கள் உங்களுக்காக தான் வந்தேனாக்கா சும்மா நம்ம கொடுத்து தான் ஒரு 2 லிட்டர் பெட்ரோலுக்காக வாங்கிட்டு போங்க. ஆமாம், அந்த மாதிரி வந்து இப்போ வந்து வாங்கி. ஆமாம், அது வந்து லஞ்சம் வாங்குறாங்க. இதை கவர்மெண்ட் என்ன பண்ணு நேரடியாக அந்த மாதிரி இவங்களுக்கும் உரிமை இருக்குது. இந்த வீணாக போகிற தண்ணியே அந்த டயத்தில் சிஎம்பிக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் தடங்கல் பண்ண பண்ண முடியாது. ஆமாம் ஆமாம், கொடுத்து தான் தீர்வாங்க. ஆனால் ரெக்கார்டாக ஒரு இப்போ லஞ்சம் கொடுக்காம ரெக்கார்டாக அதுக்கு மேலே லஞ்சம் கொடுக்குறது வேறு சார். இப்போ எல்லாத்துலேயும் லஞ்சம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதான் பெரிய ஆள்லேருந்து சின்ன ஆள் வரைக்கும் லஞ்சம் இருக்குது. இடையில என்ன பண்ணுறாங்க, 2 பேர் லஞ்சம் வச்சு பிடிச்சோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நடக்கிற போகிறதில்ல. அது மக்களாக தெரிஞ்சுனா தான் அதை பண்ண முடியும். ஆமாம், இது அந்த நேரத்தில் விவசாயம் பண்ணுறவங்க
அதோ அந்த